இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகன். இன்று மார்ச் மாதம் 27ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு மிக முக்கியமான விஷயத்தை நம்ம தியானிக்க போறோம். என்னன்னு சொன்னா ஹார்ட், இதயம். இதயம் எப்படி இருக்கணும், யார் கூட இருக்கணும், இதயத்தில் எதை நம்ம சேர்த்து வைக்கணும், அப்படி இதயத்தில் எந்த ஒன்றை நாம் சேமித்து வைத்தால் அது நன்மை பயக்கும் என்பதை நம்ம தியானிக்க வருகிறோம். இன்னைக்கு இந்த இதயத்தை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு பைபிளில். நிறைய இனச்சட்டம் 10, 11, 13 படி பாருங்க. முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு பலத்தோடு நீ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு பணி செய், பணிந்திரு. முழு இதயத்தையும் ஆண்டவருக்கு கொடு. பார்த்து கிடையாது, முழுவதுமாக அவருடைய பாத்திரம் ஒப்பு கொடு. இன்னும் அதாவது நீதிமொழிகள் இவ்வாறு இருக்கும். வாசிக்கிறேன் பாருங்களேன். நீதிமொழிகள் 12:8. சீர்கெட்ட இதயமுடையவர் இகழ்ச்சி அடைவார். இதயம் சீர்கெட்டு போனால் நிச்சயமாக இகழ்ச்சி சம்பாதிப்போம். நாம் திரும்ப சொல்றேன் பாருங்க. நீதிமொழிகள் 12:8. சீர்கெட்ட இதயமுடையவரை இகழ்ச்சி அடைவார். எனவே அதே நீதிமொழிகள்ல 4:23. விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய். உன் இதயத்திலே தீமை அண்டிவிடக்கூடாது. உன்னுடைய இதயம் கடவுளால் நிரப்பப்படணும், அவருடைய வார்த்தையால் நிரப்பப்படணும். அதனால ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை மனசுக்குள்ள போய் சேர்த்து வச்சுக்கோ. அப்படி இருந்தால் உன்னுடைய இதயம் நலமாயிருக்கும், சீர்கேடு அடையாது. இன்றைய திருப்பாடல் 95. இன்றைய திருப்பாடல் 95 பல்லவி வாசிக்கிறேன் பாருங்களேன். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுங்கள். இந்த திருப்பாடல் கூடார பெருவிழா அன்று பாடப்படுகின்ற பாடல். அது அந்த காலத்தில் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து கடவுளுக்கு காவல் பண்ணி கூட்டு வருவார். அப்படி வருகின்ற பொழுது கூடாரத்தில் தங்குவாங்க அவங்க. அப்ப கடவுள் நம்மை வழிநடத்திய அந்த ஒரு நிகழ்வை ஞாபகம் வச்சுக்கணும் சொன்ன போனாங்க. அவங்க கூடார பண்டிகையை கொண்டாடினாங்க. அப்படி அந்த கூடார பண்டிகை விழாவின் பொழுது இந்த பாடல் அங்கே பாடப்படும். இஸ்ரேல் மக்களே, உன் மனசை இதயத்தை கடினப்படுத்திக்காத. கடவுள் சொல்ற வார்த்தைக்கு செவி கொடு. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம், எத்துணை நலமா இருக்கும். சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க. ஒன்றும் இல்லை, பெருசா ஒன்றும் பெரிய ஒரு உதாரணம் அவசியம் கிடையாது. கொஞ்சமா அம்மா இருக்காங்க வச்சுங்களேன். ஆனால் நான் அப்பாவே இருக்கிறேன், நான் இருக்கிறேன், என் 2 பிள்ளைங்க இருக்குது வச்சுக்கோமே. நான் கூப்பிட்றேன், சில குட்டிகளாம் வாங்க 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 அப்பாட்டு ஓடி வாங்க கூப்பிட்ற வச்சுங்களேன். எந்த பிள்ளை என்கிட்ட வருதோ அந்த ஒரு மிட்டாய் கொடுப்பேன். உண்மையா இல்லையா? எந்த குழந்தை என் வார்த்தை என் குரலுக்கு செவி கொடுத்து என்னை அண்டி வருகிறதோ அந்த பிள்ளைக்கு ஒரு தகப்பனான செய்ய மாட்டேனா? அப்ப கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுத்து அந்த கடவுளை அண்டி வருகின்ற ஒருவருக்கு ஆண்டுடைய திருக்கரம் ஆசிரியர் பொழுது கொண்டு இருக்குமா இல்லையா? அப்படி செவி கொடுக்காமல் இல்லையா, ஆண்டவரை அண்டி வராமல் அவரை விட்டு பிரிந்து போகிற பிள்ளை ஆண்டோட ஆசீர்வாதத்தை இழக்குமா இல்லையா? ரொம்ப சிம்பிள். அதாங்க இந்த வாசம் சொல்ற பாருங்க. இன்னைக்கு எரேமியா வாசகம் பாருங்க. இன்னைக்கு ஐயோ, கடவுள் இஸ்ரேல் மக்களை கண்டிக்கிறாரு பாருங்க. கடவுள் எவ்வளவு கோபமா இருக்காரு பாருங்க இஸ்ரேல் மக்கள் மேல.
இந்த மக்கள் என்ன சொல்றாங்க, என் வார்த்தை எரேமியா நீ போ, உன் வார்த்தையை அவங்க கேட்க மாட்டாங்க, எனக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி மாறிட்டாங்க. என் வார்த்தையை கேட்டிருந்தா எம்மா நல்லா இருந்திருக்கும். என் குரலுக்கு செவி கொடுத்து என் கூட வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும். நான் சொல்ற வார்த்தையை செவி கொடுத்து கேட்டு நான் காட்டுற பாதையில் நடந்து போயிருந்தாங்கன்னா எப்படி மகிழ்ச்சியாக வந்திருப்பாங்க. மாறாக அவர்கள் அதாவது அவங்க கிட்ட உண்மையே கிடையாது. உண்மை அவர்கள் வாய் நின்று அற்று போயிற்று. ஆனால் சொல்ற வார்த்தை பாருங்க, உங்களை நேரிய வழி இல்லை, உண்மையான வழி இல்லை, நீதியின் வழி இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு உண்மை அற்று போயிட்டு, உங்களுக்கு வாயில உண்மையே கிடையாது அப்படின்னு சொல்ற. என்றால் உள்ளம் தான் கிடக்குது குப்பை மாதிரி. என் வார்த்தை கேட்டா நல்லது, நீ கேட்க மாட்டேறியே. நல்லதுன்னு நான் சொல்றது நல்லதுன்னு தெரிஞ்சும் கேட்க மாட்டேறேன். நட்சத்திரவாசனை பாருங்க. இன்னைக்கு நற்செய்தியிலே என்ன பண்றாரு, ஒரு பேச்சிலிருந்து ஒருவருக்கு இருக்கிற பேயை ஓட்டுகிறார், அற்புதம் செய்கிறார். ஆனால் அப்படி அவர் அற்புதம் செய்த அந்த நிலையை, அதாவது ஏசப்பா நல்லது செய்யறாரு, எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. ஏசப்பா நல்லது செய்யறாரு. திருத்தூதர் பணி 10:38 இவ்வாறு வரும். ஆண்டவர் என்ன பண்றாரு, எங்க சென்றால் நன்மை செய்து கொண்டே சென்றார்னு இருக்கும். ஆண்டவர் தூய ஆவியினுடைய வல்லமையால், அதை படிக்கலாமா, அதை பாருங்க, வாசிக்கார பாருங்க பகுதியை. லூக்கா 10:38 திருவசனம். சாரி மன்னிக்கணும். திருத்தூர் பணி 10:38. அவர் தூய ஆவியினால் என்ன பண்றாரு, தீய ஆவிகளை விரட்டினார் என்று அதில் இருக்குது. இது அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு. ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தெரிந்தும் சொல்ல எதையும் கடினப்பட்டு போய்க்குது. எப்படி அவங்க மனசு இலகிற மனசா தான் நல்லது தெரியும் இல்லையா. எது செஞ்சாலும் குத்தம்னா எப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு வசனம் என்ன படிக்கும் பொழுதே ரொம்பவும் ஒரு மாதிரி இருக்கும் அந்த வாசகமே. அந்த வாசிக்காரம் திருத்தூர் 28-26 பழைய ஏற்பாட்டினுடைய மேற்கோளை காட்டி இங்க வருவீங்க. இந்த பகுதி திருத்தூதர் பணி 28-26 வாசிக்கணும் பாருங்க. நீங்கள் காதால் கேட்டும் கருத்தில் கொள்வது கிடையாது. நீங்க எல்லாத்தையும் கேட்குறீங்க, அதை யோசிச்சு பார்க்க மாட்டீங்க. கண்ணால் கண்டு கொண்டே இருந்தும் உணராமல் போனீர்கள். ஆண்டவருடைய அற்புதத்தை காரியங்களை கண்ணால பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க. ஏனோ உங்க மனசுல அதை போட்டு சேர்க்க மாட்டீங்க, உணர மாட்டீங்க. அடுத்த வரை பாருங்க பார்ப்போம். இவர்கள் இதயம் கொழுத்து போய்விட்டது. உங்க இதயம் கொழுத்து போச்சுடா. உங்களுக்கு உங்க இதயத்துல கொழுப்பண்டி போச்சு. ஆண்டவர் சொல்ல வார்த்தையை பாருங்க. ஏனென்றால் கடவுளோட ஆசீர்வாதத்தை அருளையும் கொட்டி கொட்டி மன்னிச்சு அனைத்து என் பிள்ளைங்கன்னு சேர பார்த்தீங்களா. அப்படி ஆண்டவர் எல்லாத்தையும் செய்கின்ற பொழுது நமது உள்ளம் கொழுத்து போயிடுது. சொல்றேன், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே. இஸ்ரேல் மக்கள் யூதர் என்ன பண்ணுவாங்களாம், கல்லறையில பணத்தை வைக்கும் பொழுது புது பணம் சீக்கிரமா அழுகி போய் நாற்று அடிக்கும் இல்லையா. அப்ப என்ன பண்ணுவாங்க, அப்போ கிட்ட போனால் ஸ்மெல் வரும். அந்த ஒரு பண்ணுவாங்க, புதுசா பணம் உள்ள அந்த கல்லறைக்குள்ள வச்சிருந்தாங்கன்னா மேல வெள்ளை வர்ணம் பூசிடுவாங்க அந்த கல்லறை மேல. அப்ப தூரமா அதை பார்க்கும்போது தெரியும், வெள்ளை வர்ணம் பூசிருந்தா ஓஹோ உள்ள அழுகி பணம் இருக்குது. அப்ப அப்படி போவாங்க, ஒதுங்கி போவாங்க. அப்படி இதை சதுசெயருக்கும் பரிசெயருக்கும் தலைமை குருக்களுக்கும் மரண அறிஞருக்கும் ஏசப்பா சொல்வார், நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். வெளியே வெள்ளையா இருக்கிறீங்க, உள்ள என்ன பண்ணுங்க, புழுத்து போனோம். உங்க இதயத்துல புழுத்து போன பணம் நாத்தம் உள்ள இருக்குது, அழுகி போன பணம் உள்ள இருக்குது. நீங்கள் அங்கிகளை மேலாடையெல்லாம் சுத்தமா வச்சுக்கிறீங்க, உள்ளே அழுக்கும் குப்பையுமா இருக்குது. எனவே அந்த உங்கள் இதயத்தை சுத்தப்படுத்துங்கள் என்று தவக்காலத்தில் நமக்கு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு பரிசெயர் பாருங்க, நல்லா தெரியும் எஸ்பா நல்லது செய்யறாருலாம் தெரியும். இருந்தாலும் ஏதாவது குத்தம் கண்டுபிடிக்கணும், குறை சொல்லணும், நல்லதை பாராட்டக்கூடாது. அப்படியே நல்லதை பாராட்ட, ஐயோ அது எப்படி அவனை பாராட்டலாம், அவனை ஏதாவது குறை சொல்ல இருக்கணும். அவனை நல்லதான் செய்வான், இருந்தாலும்
இதுக்குன்னு ஒரு ஒரு குரூப் இருக்கு. என்ன குறை சொல்லலாம் அவனை, எப்படி குத்தம் கண்டுபிடிக்கலாம்? சின்ன ஒரு நகைச்சுவையா ஒரு சின்ன ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க. சொல்லவே செய்கிறேன் சகோதரர்களே. ஒரு மனைவி என்ன பண்ணாங்களாம், தன் புருஷனுக்கு என்ன பண்ணாங்க, தினமும் ஆம்லேட் போட்டு வைப்பாங்க. கணவன் என்ன பண்றான், அதாவது எனக்கு ஆம்லேட் பிடிக்கணும்னு தெரியாதா, பிடிக்காதவங்களுக்கு தெரியாதா, ஆப்பாயில் செஞ்சு வச்சா என்ன அப்படின்னு. ஓஹோ, தன் புருஷனுக்கு ஆப்பாயில் தான் பிடிக்கும் போது என்ன பண்ணாங்க, மறுநாள் ஆப்பாயில் செஞ்சு வைக்கிறாங்க. புருஷன் என்ன பண்றான், ஏன் இன்னைக்கு ஆம்லேட் செஞ்சு வச்சு, நீ எனக்கு ஆம்லேட் தான் பிடிக்கும் அப்படின்னா. என்னடா அது, நேற்று ஆம்லேட் பிடிக்காதுன்னா எனக்கு ஆப்பாயில் பிடிக்காது சொல்லி என்ன பண்றது. அத்தனை என்ன பண்றா, மனைவி என்ன பண்றா, சரி ரெண்டையும் ஒன்மை கொடுப்போம். என்ன பண்றா, ஒரு தட்டில் ஆம்லேட்டையும் ஒரு தட்டில் ஆப்பாயிலையும் போட்டு போய் கொடுக்குறா. கணவன் சொல்றான், எடுத்து பார்த்துட்டு, இந்த முட்டையில நீ ஆம்லேட் போட்டிருக்கலாம், இந்த முட்டையில நீ ஆப்பாயில போட்டிருக்கலாம். சவர்களே, குறை சொல்லணும்னா சொல்லிட்டு தான் இருக்கலாம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவார்கள். நீ குற்றத்தை பார்த்தீங்கன்னா அவன் நமக்கு சுற்றத்தாரா இருக்க மாட்டான். இந்த பரிசேயர் பாருங்க, இயேசுப்பா எதை செய்யட்டும், பசிக்கு சீடர்ல போவாங்க, ஒரு கதிரை கொஞ்சம் சாப்பிடுவாங்க பசிக்கு, அங்க ஒரு குற்றம், ஓய்வு நாள்ல பாருங்க கதிர் கொஞ்சம் சாப்பிடுறாங்க, தட்டை கழுவாம கை கழுவாம அது ஒரு குத்தம் பாரு, கை கழுவாம சாப்பிடுறாங்க. அடையா நீ வேற ஒண்ணு புரியுதுங்களா? ஓய்வு நாள் என்ன பண்ணுவாரு, முடக்காத முற்றவன் கூரையை பிரிச்சு உள்ள இறக்குவாங்க, கால்காய் நடக்க முடியாத முடக்காத முற்றவன் ஆண்டு குணப்படுத்துவார். ஓய்வு நாள்ல குணப்படுத்திட்டீங்களே நீங்க. நன்மை செய்கிறார் ஆண்டவர், அதையும் உங்களை குற்றம் கண்டுபிடித்து அவரை என்ன பண்றாங்க, அவரை ஒடுக்க பார்க்கிறார்கள். சகோதரர்களே பாருங்க, நீர் பேய்கள் தலைவனான பெயர் சொப்புகளை கொண்டே பேய் ஓட்டுற, ஏதாவது பேயை ஓட்டுமா, சரி நானு பேயை கொண்டு பேயை ஓட்டுறோம் வச்சுக்குவோம். உங்கள் நிறைய பேர் பேயை ஓட்டுறாங்களா, எப்படி ஓட்டுறாங்க கேட்கும்போது பதில் கிடையாது. சகோதரர்களே, நம்ம இன்னும் பல பேர் சந்திச்சு நம்ம இந்த உலகத்துல ஒருத்தர் நல்லது செய்வாரு, இருந்தாலும் அவரை பாராட்ட மனம் இருக்காது. ஆனால் குற்றம் செய்கின்ற பொழுது அதை நச்சுன்னு சுட்டி காட்டி அவரை புண்படுத்த மட்டும் நமக்கு மனசு இருக்கும். எப்படிப்பட்ட மனசு, இதையும் பாருங்க. நமக்கு ஒரு வெள்ளை சுவர் பெருசா இருக்கும், ஒரே ஒரு துளி ஒரு 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 புள்ளி இருக்கும், இந்த வெள்ளை முழுவதும் தெரியாது, அந்த புள்ளி மட்டும் தெரியும். இங்க பாரு கருப்பா புள்ளிக்குது. மனுஷ இயல்பு என்னவோ தெரியல, குறைதான் தெரிகிறது, நிறை தெரிய மாட்டேங்குது. ஏசப்பா நன்மை செய்து கொண்டே போனாரு, நன்மைத்தனத்தை பாராட்ட மனசுல செயல் செய்ய இருக்கும், பதிவு செய்ய இருக்கும், மரணம் அழிஞ்சிருக்கும். எல்லாத்திலையும் குற்றம் குற்றம் குற்றம். சகோதரர்களே, கடவுளுக்கு செவி கொடுப்போம், நல்லவைகளை உள்ளத்திலே தாங்குவோம். அப்படி தாங்கினால் நமக்கு நன்மை மட்டுமே தெரியும், நன்மை மட்டுமே நமக்கு தெரியும். இன்றைய முதல் வாசகத்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பார்ப்போம். நீங்கள் என் குரலை கேட்டால், என் குரலுக்கு செவி கொடுத்தால், நான் உங்கள் கடவுளா இருப்பேன், நீங்க என் மக்களா இருப்பீங்க. நல்லதை எப்பொழுது பார்க்கிறோமோ, நல்லதை எப்பொழுது கேட்கிறோமோ, நல்லதை எப்பொழுது உணர்கிறோமோ, நாம் கடவுளுடைய பிள்ளைகள். நீ மற்றவங்க நீ தீமையே பார்த்துட்டு இருந்தனா, குற்றத்தையே பார்த்துட்டு இருந்தனா, சிந்திச்சு பாருங்க. கடவுள் இந்த உள்ளம் இருக்குது, அது கடவுளுக்காக பயந்து வாழ்கின்ற நீதிமொழி சொல்லுவாங்க பாருங்க. அப்போ இறையச்சமே ஞானத்தினுடைய தொடக்கம், இறையச்சமே ஞானத்தினுடைய தொடக்கம். சகோதரர்களே, நமது உள்ளத்திலே ஆண்டவருக்கான செய்திகள், ஆண்டவரை உள்ளே தாங்கி இருந்தால் நாம் தான் கடவுளுடைய பிள்ளைகள். யோவேல் இந்த வாசகம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம விபூதி புதனில் அதை வாசிப்போம். நம்ம இஸ்ரவேல் மக்களுக்கு யோவேல் சொல்லுவார், நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ளாதீர்கள், உள்ளத்தை இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். சகோதரர்களே, அந்த உள்ளத்தை கிழித்து கொள்வோம், அதிலே ஆண்டவரை புதைத்து வைப்போம், நன்மையை உள்ளே சேமித்து வைப்போம். நாம் கடவுளுடைய மக்களாக உலகத்திலே வாழ்வோம். 2 நாள் சந்திப்போம்.